வணக்கம். நான் உங்கள் ஸ்னேக்ஸ் அக்கா. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க திருவாரூர் இருக்காங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் 2 பாம்புகள் 10 நாட்களாக ஒரே இடத்துல இருந்திருக்குது. அதை பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற ஃபயர் சர்வீஸுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ரொம்ப நேரம் போராடி அந்த பாம்பை மீட்கிறாங்க. அந்த மீட்கும் காட்சியை பார்க்கலாமா? இன்னொன்று வேண்டா, இந்த பாம்போட பெயர் அவங்க தவறாக சொல்லியிருக்கிறாங்க. இது நம்ம எந்த வகை பாம்புன்னு தெரிஞ்சுக்கிறோம். அவங்க சொன்னது என்னன்னா, இது கட்டு விரியன், சில பேர் கண்ணாடி விரியன் அப்படிலாம் சொல்கிறாங்க. உண்மையிலே இந்த பாம்போட பெயர் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவங்க தான் அந்த வீடியோ நமக்கு அனுப்பி ஆனால் இது எந்த வகை பாம்புன்னு யாருக்குமே தெரியல, இது எந்த வகை பாம்புன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க ரெஸ்கியூ வீடியோ பார்க்கலாமா? நான் ரெஸ்கியூ முடிஞ்ச பிறகு இது எந்த வகை பாம்புன்னு நம்ம சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சாரப்பாம்பு வித்தியாசமான பாம்பா இருக்கா? இந்த கல்லுல முன்னாடி அதேதாம்மா. ரெண்டுமே கண்ணாடி விரியன். ஸோ பார்த்தோம், அவங்க ரெஸ்கியூ பண்ணது அவங்க சொல்கிறது மாரி கண்ணாடி விரியன், கட்டு விரியன் பாம்பே கிடையாது. இது எந்த வகை பாம்புன்னா செக்குடு கீல் பேக், அந்த தண்ணீர் பாம்பு சொல்கிற பாருங்களேன், அந்த வகை பாம்பு தான். ஸோ அந்த பாம்பு தான் அந்தமாரியா கல்லிடுக்கெல்லாம் இந்த மழை நேரத்தில் பாம்புகள் அதிகமாக தலையை மேலே வெளியில் வச்சு இந்த பாம்பு உடம்பு உள்ளே வச்சு அப்படியே அசையாமல் படுத்துருக்கோம். ஸோ ரெஸ்கியூ பண்ணது தண்ணீர் பாம்பு, செக்குடு கீல் பேக். ஸோ தெரிஞ்சுக்கிறோம், இது விஷம் இல்லாத பாம்பு தான், நான் வெனமஸ் ஸ்னேக். ஸோ தண்ணீர் பாம்புகளும் இந்தமாரியா கருப்பு நேரத்தில் புள்ளியாக இருக்கும். இந்த தண்ணீர் பாம்பு பார்த்து பயப்பட அவசியமே இல்லை. ஸோ எந்த வகை பாம்புன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ போய் நம்ம ஷேர் பண்ணுங்கள். இந்த மழை நேரத்தில் இந்தமாரியா கல்லிடுக்கு, நம்ம வீட்டு வாசல், அப்புறம் நம்ம செருப்பு வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்தமாரி இடங்கள்லாம் பாம்புகள் காணப்படும். அதனால் எப்பயுமே தயவுசெய்து கவனமாக இருங்க. இந்த வீடியோ போய் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.